Hi friends, welcome to GreenMaha's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்யறதுன்னு நான் ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த இட்லி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில்ல கிடைக்கும். அங்க ஒரு பெரிய மூங்கில் குடலையில அடியில வாழை வச்சு மந்தாரல வச்சு பேக் பண்ணி அதுல மாவு இட்டு அதுக்கப்புறம் மேலே வாழையில மூடி வேக வைப்பாங்க. இது 3 to 4 hours கூட ஆகும் வேகிறதுக்கு. பெரிய அண்டால வச்சு வேக வைப்பாங்க. ஹியூஜ் குவான்டிட்டியில் செய்யும் போது கோவில்ல இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதை நம்ம வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்பு பச்சரிசி, ஈக்குவல் குவான்டிட்டி உளுந்து எடுத்துக்கணும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது கோவில்ல செய்யும் போது பச்சரிசியில மட்டுமே செய்வாங்க. அதாவது பச்சரிசி உளுந்து வெந்தயம் மட்டும் ஊற வச்சு செய்வாங்க. நம்ம வீட்டுல செய்யும் போது இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 to 5 hours ஊற வச்சுக்கிறேன். இது பாருங்க 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை நம்ம கிரைண்டர்லயோ இல்ல மிக்சிலயோ போட்டு அரைச்சுக்கலாம். நான் இன்னைக்கு கிரைண்டர்ல தான் போட்டு அரைச்சுக்கிறேன். கூடவே இந்த இட்லிக்கு தேவையான உப்பையும் போட்டு நம்ம அரைச்சுக்கலாம். மாவு ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். அரைச்சு புளிக்க வச்சுக்கணும். ஓவர் நைட் புளிக்கணும். அதாவது 7 to 8 மணி நேரம் புளிக்கணும். இப்ப பாருங்க மாவு நல்லா புளிச்சிருக்கு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன். இந்த சுக்கு பொடி தான் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட கொடுக்கும் இந்த இட்லிக்கு. அது மட்டும் இல்லாம நல்ல மணமாவும் இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா முழு மிளகு சேர்த்தீங்கன்னா மிளகு அழகா எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுருவாங்க. அதனால மிளக தட்டி கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலையும் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்த பிறகு ஃபைனலா கடலை எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறு கசப்பா இருக்கும் இட்லி. அதனால கடலை எண்ணெய் தான் சேர்க்கணும் இந்த இட்லிக்கு. கடலை எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. கூடவே இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்கும் போது இந்த இட்லி ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இட்லி மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப நம்ம இட்லி ஊத்தி வச்சுக்கலாம். அதுக்காக நான் 3 கப் எடுத்திருக்கேன். அடியில வாழையில வச்சு எண்ணெய் தடவி நான் இட்லி ஊத்திக்கிறேன். இந்த மாதிரி கப்புல ஊத்தலாம். அப்படி இல்லைன்னா டம்ளர்ல கூட ஊத்திக்கலாம். சாதாரண இட்லி தட்டுல கூட இட்லி மாவு ஊத்திக்கலாம். அது காஞ்சிபுரம் இட்லி ஸ்பெஷலா தெரியணுன்றதுக்காக நம்ம கப்புலயோ டம்ளர்லயோ ஊத்தி வேக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். மாவு கால் அளவுக்கு ஊத்தினா போதும். ஏன்னா இட்லி வெந்து வர நம்ம இடம் கொடுக்கணும். அதனால 3/4 அளவுக்கு நான் மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்க இட்லி பாத்திரத்துல. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டீமிங் பிளேட் வச்சு அதுக்கு மேல இந்த மாவு ஊத்தி வச்சிருக்கிற கப்பை வச்சுக்கலாம். இப்ப இட்லி நல்லா வேகட்டும். இந்த சைஸ் உள்ள கப் இட்லி வேகிறதுக்கு எனக்கு 12 to 15 நிமிஷம் போல ஆச்சு. சப்போஸ் நீங்க பெரிய கப்பு இல்ல பெரிய டம்ளர்லாம் எடுத்தீங்கன்னா டைம் இட்லி வேகிற டைம் டிஃபர் ஆகும். இட்லி தட்டுல நார்மல் இட்லி தட்டுல நீங்க மாவு ஊத்தி வச்சீங்கன்னா 10 நிமிஷமே போதுமானதா இருக்கும் இந்த இட்லி வேக. இப்ப நல்லா இட்லி வேகட்டும். இப்ப பாருங்க 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆவி பறக்க பறக்க காஞ்சிபுரம் இட்லி மணக்க ரெடி ஆயிடுச்சு. நல்ல மணம் வரும் இந்த இட்லி வெந்த பிறகு. அந்த சுக்கு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த மணம் வரும். இது அப்படியே சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வாங்க சர்வ் பண்ணலாம். என்கிட்ட வாழையில இருந்தது, அதனால நான் கப்ல கட் பண்ணி சேர்த்திருக்கேன். சப்போஸ் வாழையில இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இந்த மாவு நம்ம நார்மல் இட்லி மாவு மாதிரி அடுத்த நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. நம்ம அரைச்சு புளிக்க வைக்கிறனிக்கே இந்த மாவு யூஸ் பண்ணிடணும். அப்பதான் இட்லி ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி கூட நானு பருப்பு பொடி வச்சிருக்கேன். பருப்பு பொடியோட சாப்பிடவும் நல்லா இருக்கும். கூடவே கார சட்னியோட சர்வ் பண்ணிருக்கேன். இந்த காஞ்சிபுரம் இட்லி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பாருங்க இந்த இட்லி எப்படி இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. இது சூடா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். தொண்டைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை பார்க்கறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.